இல்லை பொதுவாக இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து கிட்னியும் லிவரும். எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாட்டில் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பார்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அது 2 தான். காரணம் டாஸ்மாக். அந்த கிட்னி வந்து எல்லாருக்குமே பொதுவாக பணக்காரர்கள் ஏழை எல்லாத்துக்குமே கிட்னி தேவை. இப்போ வரும்போது கவர்மெண்ட்டில் இருக்க டோனர்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இப்போ ஒருத்தர் இம்மீடியட்டாக இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா அவர் கைக்கு கிடைக்க அவருக்கு ஒரு கிட்னி நார்மலாக கிடைக்கிறதுக்கு மினிமம் 2லேருந்து 2.5 வருஷம் ஆகுதுன்றாங்க எல்லாருமே. ஏன்னா அவ்வளவு டோனர்ஸ் லிஸ்ட்டு இதுக்கு இல்லை, டிமாண்ட் இருக்குது அவ்வளோ. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓவர்லுக் பண்ணுறது தானே நம்ம ஊரில் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் ஓவர்லுக் பண்ணுறது தானே பணம். எல்லாருக்கும் சீட்டு கிடைக்காதுன்னும் போது பணம் கொடுத்து சீட்டு வாங்குறது. அது மாதிரி பணம் கொடுத்து எனக்கு உடனே எனக்கு வேணும், ஏன்னா ஒரு வாரமும் டயாலிசிஸ் பண்ணுறது வலி, பணம் செலவு எல்லாத்துக்கும். அதுக்கு பதிலாக 5 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு கிட்னி கிடைக்குதுன்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, புரோக்கரை பிடிக்கிறாங்க. புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல பார்த்து யார் இருக்காங்கன்னு பார்த்தா அதுலேயே யாராவது ஒருத்தரை பிடிச்சி, இல்லை ரிலேட்டிவ்னா அதில் சூப்பர்சீட் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது. இல்லை சட்டப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா தான் அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு உறவினர் யாராவது உங்கள் பிளட் குரூப்லேயே இருந்தாங்கன்னா அவங்க கன்சென்ட் இருந்து வச்சுங்க. ஒரு அஃபிடவிட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு அவர் கன்சென்ட்டோட தான் கொடுக்குறான்னு சொன்னால் உடனே வாங்கிக்கலாம். லாலு பிரசாத்துக்கு நடந்தது, அது எல்லாருக்கும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாருக்கும் நடக்குது. அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தரை பிடிச்சி இவங்க தான் ரிலேட்டிவ்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வந்து எனக்கு 2 கிட்னி நல்லா இருக்குது, என்னோடய அத்தா பையன் மாமா பையன் எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது நடக்குது, ரொம்ப நாள் நடக்குது. இப்போ இந்த ஸ்கேமில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குன்னா இன்வால்மெண்ட் ஆஃப் பீப்புள், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருக்காங்க பாருங்கள். அரசியலையும் சரி போலீஸ்லையும் சரி எல்லாரும் இதில் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு அதாவது மறைச்சி பண்ணுறதெல்லாம் போய் இப்போ ஓப்பனாக எத்தனை வேணும், 2 வேணுமா 4 வேணுமா, 4னா 20 ரூபா, இந்த கன்செஷன் கூட ஒரு 18 ரூபா கொடு, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மக்களோட வறுமையை பயன்படுத்தி 5 லட்ச ரூபான்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு வந்து 5 லட்ச ரூபா பெரிய விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏமா 40 வயசு ஆகிடுச்சு, 2 குழந்தை பெற்றுட்ட, இன்னும் இன்னொரு 20 வருஷம் ஒரு கிட்னி போதுன்றாங்க, அதனால் ஒரு கிட்னியை வச்சு வாழ்ந்துடலான்னு போது அவங்க இன்னொரு கிட்னியை வித்துடுறாங்க. இதில் யார் வந்து விசில் ப்ளோயராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் இந்த ஃபிலந்த்ராபிஸ்ட்னு சொல்லக்கூடிய சொசைட்டியில் முக்கியமானவங்க தான் இருக்க முடியும். இப்போ அவங்களாம் யாருன்னே தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. முதல்லலாம் சமுதாய நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்கன்ற யாரும் இல்லை. டாக்டர்ஸும் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அரசியல் இதில் வந்துட்டாங்க. மெயினாக அரசியல்வாதி இன்வால்வ் தெரியும் உங்களுக்கு. போலீஸ் மேலே பயம் இல்லை, நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லுவேன். இதில் போலீஸே இன்வால்வ் ஆகுறாங்க. இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கிரேடுக்கு போயிடுச்சு. நான் முதல்ல சொன்னது போலீஸ் மேலே பயம் இல்லை, அதனால் நான் தப்பு பண்ணால் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற பயம் தாண்டி போய் என்னோடய பார்ட்னரே போலீஸ்.